ஒருவர் அவருக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற மீகாத்தில், மீகாத்தில் என்னதா எல்லை, எஸ், அவருக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற மீகாத்தில் இஹ்ராமுடைய ஆடையில் தரிக்காமல் அல்லது இஹ்ராம் என்கிற ஒரு ஸ்டேட்டஸிற்குள் நுழையாமல், இஹ்ராம்ங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம அந்த இஹ்ராமுடைய Dress போடுறோம்ல, போடுறதுனால ஒருத்தர் முஹ்ரிம் ஆயிடுறது இல்ல. இப்போ நம்ம இங்க வந்து தம்மாம் ஏர்போர்ட்லயே என்ன செஞ்சிருவோம், Dress போட்டுட்டு கிளம்பிடுவோம். அப்ப அதுக்காக நம்ம இங்கேயே இஹ்ராமுடைய நிலைக்குள்ள நுழைஞ்சிட்டோமா? ஊர்ல இருந்து சில பேர் கிளம்பி வர்றவங்க டைரக்டா ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு வரும்போது என்ன செஞ்சிருவாங்க, அங்கேயே இஹ்ராமுடைய Dress போட்டுருவாங்க. அப்ப இஹ்ராமுடைய ஆடைக்குள் ஒருவர் வருவதனால் அவர் என்ன ஆயிடுறது இல்ல, முஹ்ரிம் ஆயிடுறது இல்ல. எப்போ ஒரு முஹ்ரிம் ஆவறாரு, அந்த ஸ்டேட்டஸிற்குள் நுழையும் போது. அது இஹ்ராம்ங்கிறது அது ஒரு ஹாலத், அந்த நிலைமைக்கு அவர் எப்போ நுழைய முடியும்னா அந்த மீகாத்தை தாண்டும் போது என்ன செய்ய முடியும், ஒரு நுழைய முடியும். அப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, இஹ்ராம் என்கிற அந்த நிலைமைக்குள் நுழையாமலேயே அந்த மீகாத்தை தாண்டி விட்டார், அவர் மீது குற்றப்பரிகாரம் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. அவர் என்ன செய்யணும், ஒரு ஆட்டை அறுத்து ஹரமிலே உள்ள ஏழைகளுக்கு அறுத்து பலியிடணும். ஆட்டை கொடுப்பதற்கு அவருக்கு காசு இல்லை, சக்தி இல்லை அப்படின்னு அவர் என்ன செய்யணும், அவர் அங்க 10 தினங்கள் நோன்பு வைக்கணும். 3 நோன்புகள் ஹஜ்ஜுடைய காலத்திலும், 7 நோன்புகள் அவர் ஊருக்கு திரும்பியதற்கு பிறகு வைக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதாவது பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இஹ்ராமில் தடை செய்யப்பட்ட ஒருத்தரை செஞ்சிட்டார் அப்படின்னா அவருக்கு பரிகாரம் வேற, இஹ்ராமே இவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, அப்ப இவருக்குரிய பரிகாரம் வேற. அப்ப அதனாலதான் என்ன செய்யணுமா, இந்த 2 பரிகாரங்களை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும்.